श्रीमद्देवी भागवतं पञ्चमस्कन्धम् अद त्रिंशो अध्यायः मंगलकरमान 30வது அத்தியாயம். அதா அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்ததாக்கும். வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லற மாதிரியாக்கும் கதை கொண்டு செல்லப்படுறது. அதனால வியாச உவாச்சா. 1வது ஸ்லோகம். நிஷும்போ நிச்சயம் கிருத்வா மரணாய ஜயாய வா சோத்யம சபல சூரோ ரணே தேவி முபாயயோ. ஒன்று ஜெயிக்கணும், அப்படி இல்லைனா மரிக்கணும். இந்த தீர்மானத்தோடு கூடிட்டு வீரசூரனாயிருக்கிற நிஷும்பன் சைன்யங்களோடு கூடிட்டு ரெடி ஆயிட்டு போர்க்களத்தில் தேவி கிட்ட போனான். 2வது ஸ்லோகம். தமாஜகாம சும்போபி ஸ்வபலேன சமாவ்ருத प्रेक्षगो भूद्रणे राजा संग्रामरस पंडिता तम आजगाम शुंभः अभि स्वबलेन सम आवृतः प्रेक्षकः अभूत् ரணே ராஜா சங்கிராமரச பண்டிதः. சும்பனும் தன்னோட சைன்யங்களோடு கூடிட்டு தம்பிக்கு பின்னால போனான். யுத்த பண்டிதனா இருக்கிற சும்பன் பார்வையாளராயிட்டு அந்த யுத்த பூமியில தம்பி பண்ணுற யுத்தத்தை பார்த்துட்டு சும்மா நின்ன. 3வது ஸ்லோகம். ககனே சம்ஸ்திதா தேவாஸ்ததாப்ரபடலாவ்ருதா ககனே சம்ஸ்திதா தேவாஹ ததா அப்ரபடல ஆவ்ருதாஹ दिदृक्षवस्तु संग्रामे से इंद्रायच्छगणास्तदा. दिदृक्षवस्तु संग्रामे स इंद्राः यक्षगणाः तदा. இந்திராதி தேவர்களும் யட்சகணங்களும் அப்போது யுத்தம் பார்க்கறதுக்காக மேகக்கூட்டங்களோடு கூடிட்டு வானத்துல லைனா நின்னா. 4வது ஸ்லோகம். निशुम्भोदरणे गत्वा धनुरादाय शार्ङ्गगं चकार सरवृष्टिं सभीषयन् जगदम्बिकां. போர்க்களத்தில் வந்து சேர்ந்த நிஷும்பன் ஷார்ங்கம் அப்படிங்கிற வில்லெடுத்துண்டு ஜெகதம்பிகைய பயமுறுத்துற மாதிரி சரங்களை வர்ஷிச்சான். 5வது ஸ்லோகம். முஞ்சந்தம் சரஜாலானி நிஷும்பம் சண்டிகாரணே வீட்யாதாயதனு சிரேஷ்டம் ஜஹாச சுஸ்வரம் முஹு. சரவர்ஷம் சொரியற நிஷும்பனை பார்த்த அம்பிகை சிரேஷ்டமான ஒரு வில்லெடுத்து மறுபடியும் அட்டாட்டகாசம் பண்ணி சிரிச்சா. 6வது ஸ்லோகம். உவாஜ காளிகாம் தேவி பஸ்ய மூர்கத்வமேதயா மரணாயாகதௌ காளி மல் சமீபமிஹாதுனா. എന്നിട്ട് தேவி காளிகை கிட்ட சொன்னா, பார்த்தேளா இவாளோடு அந்த ஒரு முட்டாள்தனத்தை காளிகே இவ 2 பேரும் எங்கிட்ட வந்தது இப்போ இறந்து போறதுக்காக்கும் புத்தி இல்லாதவா. 7வது ஸ்லோகம். திருஷ்ட்வா தைத்யவதம் கோரம் ரக்தபீஜாத்யயம் ததா ஜயாசாம் குருதஸ்த்வேதௌ மோஹிதௌ மம மாயயா. அசுரர்களோடும் அதே மாதிரி ரக்த பீஜனோடும் அதிபயங்கரமான நாசத்தை பார்த்துட்டும் இவா 2 பேருக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கு. அப்படின்னா இவா மாயையால மோகிதர்களாயிட்டு வந்திருக்கா அப்படின்னு தானே தெரிஞ்சுக்க முடியும். 8வது ஸ்லோகம். ஆஷா பலவதி ஹேஷா ந ஜஹாதி நரம் கொஜித் பக்னம் ஹிருதம் பலம் நஷ்டம் கதபட்சம் விஜேதனம். தோத்து போயிட்டும் சைன்யங்கள் எல்லாம்
நிறைய இல்லாம போயாச்சு இவாளுக்கு. நிறைய சைன்யங்கள் திருடிண்டு போகப்பட்டது, நிறைய சைன்யங்கள் தோத்து போச்சு, ரெக்கையெல்லாம் ஒடிஞ்சு விழுந்து ஜீவனே போன மாதிரி ஆயிட்டு. இருந்தும் மனுஷால பந்திச்சிருக்கிற இந்த ஆசை வந்து எத்தனை பலம் இருக்கிறதாக்கும். இந்த ஆசை அப்படிங்கிறது இவனை விடமாட்டேங்கிறது, சுற்றி வரிஞ்சு கட்டி இருக்கு. 1வது ஸ்லோகம். ஆசா பாச நிபத்தௌ தௌ யுத்தாய சமுபாகதௌ நிஹந்தவ்யௌ மயா காளி ரணே சும்ப நிஷும்பகௌ. ஆசாபாசத்துல கட்டி போடப்பட்டவாளாயிட்டு இந்த 2 பேரும் யுத்தத்துக்கு வந்திருக்கா. அதனால காளி இந்த சும்ப நிஷும்பர்களை எனக்கு கொல்லத்தான் வேணும். 10வது ஸ்லோகம். ஆசன்ன மரணாவேதௌ சம்பிராப்தௌ தேவமோகிதௌ பஷ்யதாம் சர்வதேவானாம் ஹனிஷ்யாம்யஹமத்யதௌ. இவா 2 பேரோடும் மரண காலம் வந்து சேர்ந்துருச்சு. அதனாலேயாக்கும் விதிக்கு கட்டுப்பட்டு இங்க வந்திருக்கா. தேவர்களோடு முன்னாலேயே நான் இவா 2 பேரையும் கொல்லுவேன். வியாச உவாஜா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். 11வது ஸ்லோகம். இத்யுக்த்வா காளிகாம் சண்டி கர்ணாகிருஷ்ட சரோத்கரை சாதயாமாச தரசா நிஷும்பம் புரதஸ்திதம். இப்படி காளிகை கிட்ட சொல்லிட்டு சண்டிகை காதளவுக்கு அந்த ஞான வலிச்சு தொடுத்து விட்டு அம்புகளால முன்னால நிக்கிற நிஷும்பனை மூடினான். 2வது ஸ்லோகம். தானவோபிஷராம்ஸ்தஸ்யாச்சிச்சேத நிஷிதைஷரை தயோ பரஸ்பரம் யுத்தம் பபூவாதி பயானகம். அம்பிகை பிரயோகிச்ச சரங்களெல்லாம் ஷார்ப்பான அம்புகளால அந்த அசுரனும் வெட்டி போட்டான். அப்படி அவ தமிழ அதிபயங்கரமான யுத்தம் நடந்தது. 13வது ஸ்லோகம். கேசரி கேசஜாலானி துன்வான சைன்ய சாகரம் காஹயாமாச பலவான் சரசீம் வாரணோ யதா. சடகொடைஞ்சு எந்திருந்து பலவானான சிங்கமும் மதயானை பொய்கையில எப்படி இறங்குமோ அதே மாதிரி அந்த யுத்த பூமியில இறங்கிட்டு. 14வது ஸ்லோகம். நகைர்தந்த பிரஹாரைஸ்து தானவான் புரதஸ்திதான் சகாதஜ விசீர்ணாம் கான் கஜானிவ மதோல்கடான். சிங்கம் பல்ல கடிச்சது, நகங்களால மாந்தி கீறித்து, அப்படி அவயவங்கள் தகர்ந்து முன்னால வந்து சேர்ந்த அசுரர்களை மதயானகளை மாதிரி தின்னுது. 15வது ஸ்லோகம். ஏவம் விமத்யமானேது சைன்யே கேசரிணா ததா அப்யதாவன் நிஷும்போத விகிருஷ்டவர கார்முகா. இப்படி தேவி வாகனமா இருக்கிற சிம்ஹம் சைன்யத்தை தகர்த்துண்டு நிக்கிறத நிஷும்பன் கையில வில்லும் அம்பும் எடுத்துட்டு ஓடிண்டு வந்தான். 16வது ஸ்லோகம். அந்நேபி க்ருத்தா தைத்யேந்திரா தேவீம் ஹந்தோமுபாயயோ சந்தஷ்டதந்தரசனா ரக்தநேத்ராஹ்யநேகஷா. அதுக்குள்ள வேற அசுரர்கள் எல்லாம் தேவியை கொல்லறதுக்காயிட்டு ஓடி வந்தா. கோபத்தால அவளோட கண்ணுகள் எல்லாம் சகஜவான் இருந்தது. பல்லால நாக்க அமுத்தி கடிச்சுட்டு இருந்தா கோபத்தை அடக்க முடியாம. 17வது ஸ்லோகம். தத்ராஜகாம தரசா சும்ப சைன்ய சமாவிருதா நிஹத்ய காளிகாம் கோபாத் கிரஹீதும் ஜெகதம்பிகாம். காளிகிய கீழே தட்டி போட்டு ஜெகதம்பிகைய பிடிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சு கோபத்தோடு கூடிட்டு சும்பன் அதுக்குள்ள சைன்யங்களோடு கூடிட்டு அங்க வந்து சேர்ந்தான். 18வது ஸ்லோகம். தத்ராகத்ய ததர்ஷாஜாவம்பிகாம் ச புரஸ்திதாம் ரௌத்ரரசயுதாம் காந்தாம் ஸ்ருங்காரரச சம்யுதாம். அங்க வந்து ரௌத்ர சிருங்கார ரசங்களோடு கூடிட்டு
ரொம்ப அழகியாயிட்டு முன்னால நிக்கிற அம்பிகைய அவன் பார்த்தான். 19வது ஸ்லோகம். தாம் வீட்ச விபுலாபாங்கீம் த்ரைலோக்கியவர சுந்தரீம் சுரக்தநயனாம் ரம்யாம் க்ரோதரக்தேட்சணாம் ததா. கோபத்தால கண்ணெல்லாம் சகஜவான்னு கலங்கி அப்படி பார்க்கிற அழகியாயிருக்கிற, 3 லோகங்களிலையும் அழகியாயிருக்கிற அவளை பார்த்தோனையே. 20வது ஸ்லோகம். விவாஹே இச்சாம் பரித்யஜ்ய ஜய ஆசாம் துரதஹ ததா மரணே நிச்சயம் கிருத்வா தஸ்தௌ ஆஹித கார்முகஹ. விவேஹே சாம் பரித்யஜ்ய ஜயாசாம் துரதஸ்ததா மரணே நிச்சயம் கிருத்வா தஸ்தாவாஹித கார்முகா. நிஷும்பன் அவளை அப்படி பார்த்துட்டு நின்னானே, அப்போது அவளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை போயிடுத்து. அதே மாதிரி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஆசையும் போயிடுத்து. இறந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டு, வில்ல கையில வச்சுட்டு ரெடி ஆயிட்டு அங்க நின்ன.